நம்ம இந்த பாலத்தில் நானும் அண்ணனும் போய்க்கிருந்தோம். இது வந்து இடைக்காட்டூர் பாலம். கீழே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு. சின்ன சின்ன கட்லா கண்டையா மாட்டிருக்கு. இப்போதான் ஃப்ரெஷ்ஷாக மாட்டிருக்கு. வலையை கட்டி வச்சிருக்காரு. இங்கிட்ட அங்கிட்டு போகிற மீன் வந்து மாட்டிக்கிறது. அண்ணே இந்த வலை கட்டுற மெத்தட் என்னதுண்ணே? இது கண்டப்பிடி வலை. கட்டை தெரியுது பாருங்க. அந்த கட்டை தெரியுற வரைக்கும் வலை இருக்கு. மீன் இங்கிட்டு இருந்து இங்கிட்டு போறதுக்கு பார்க்கும். வலையில மாட்டிக்கிறோம் அப்படியே. அண்ணே அப்பப்போ இடத்த மாத்திக்கிட்டே இருக்கணும். என்ன ஒரே இடத்துல வலையை கட்டக்கூடாதான். அப்பப்போ இடத்த மாற்றிக்கிட்டே இருக்கணுமா. அதாவது இங்கிட்டு லெஃப்ட் ரைட்டு அந்த மாதிரி மாற்றி மாற்றினோம்னா நமக்கு மீன் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லேட்டாக கூட மாட்டோம். அது இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா லேட்டாக ஒரு 7 மணி 8 மணி இருட்டுற நேரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ 6 கிலோ மீன் மாட்டிருமா அந்த வலையில். ஜிலேபி மீன் ஒன்று மாட்டிருக்கு. மாட்டினது ஃபுல்லாக முக்கால்வாசி கண்டபடியாக தான் இருக்குது. ஒரே ஒரு ஜிலேபி மீன் மட்டும் மாட்டிருக்கு. கொஞ்சம் பெரிய ஜிலேபி மீனாக இருந்துச்சு என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி குளியை தோன்றாங்க. தண்ணி வந்துடுது, அப்படியே போட்டுறாங்க. அது வாட்டர் குடிச்சிக்கிட்டே இதுலேயே கிடக்குது. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் இன்றைக்கி நமக்கு கிடைச்ச மீன்கள். இந்த மாதிரியான கண்டென்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வர நண்பர்களே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.